திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அபயாம்பிகை பட்டர், அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். காலம் கெட்டு போச்சு சார், எல்லாம் தலைகீழ நடக்குது இப்படின்னு நம்ம நிறையா சொல்கிறத கேட்டிருப்போம். காலம் கெட்டும் போகலை, மாறவும் இல்லை. உலகம் தோன்றி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சிங்கம் மாமிச பட்சினி, அது காய்கறிகளை போய் சாப்பிட்றதில்ல. அதே போல் மாடுகள் வேட்டைக்கு போகிறதில்ல, விலங்குகளையும் அந்த மாடு சாப்பிட்றதில்ல. மரக்கறி உணவு தான் இந்த மாடு இதெல்லாம் சாப்பிடுது. இப்படி எல்லாமே முறை மீறாமல் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குது. நான் மட்டும்தான் 8 மணிக்கு இருக்கிற நம்ம 8:15 மணிக்கு அப்படி இருக்கிறதில்ல. பல்வேறு முகங்களை நம்ம காமிக்கிறோம். அதுக்கு யாராவது எதிர்ப்பு காமிச்சா சும்மா இரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற பதிலும் சொல்லுவோம். ஆரம்பத்தில் சொன்னது மேலே மாதிரி காலம் மாறவும் இல்லை, கெட்டு போகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது காலத்தை ஆட்டி படைக்கும் அம்பிகை மட்டும் மாறுவாளா என்ன? அவள் என்னைக்கும் தன் அருள்மலையை எப்பயும் பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்காள். இதிகாச புராண காலத்தில் மட்டும் இல்லாமல் தீமைகள் நிறைந்த இந்த கலியுகத்துலேயும் நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவ அவள் தான். 250 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அது பார்க்கலாம். 1000 ஆனாலும் 1000 ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை இந்த திருத்தலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு கிருஷ்ணசாமி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. குழந்தை நேரமோ இல்லாட்டி அந்த குழந்தைய கொஞ்சி மகிழ பெற்றோருக்கு கொடுப்பினை இல்லையோ தெரியல, கிருஷ்ணசாமி அந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்துடுறாரு. அதனால் அவங்க உறவினர்களை தான் வளர்த்து வர்றாங்க. என்ன இருந்தாலும் தாய்க்கு ஈடாகுமா? கிருஷ்ணசாமி அப்பப்போ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறார். அந்த குரல் அனைத்து உயிர்களுக்கும் தாயான அம்பிகையை ஆட்டி வச்சிருச்சு. அவள் உடனே வந்துடுறான். ஆமாம், மயூரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னை அபயாம்பிகை கோயிலிருந்து இந்த குழந்தைய தேடி வந்து அள்ளி அரவணைச்சு அமுதளித்து ஆறுதல் படுத்தினான். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. ஒரு முறை குழந்தை அழுகும்போது அதனோட தாயின் வடிவிலேயே வந்துட்டா அம்பிகை. வழக்கப்படி உணவு ஊட்டினா, அதன் கையை பிடிச்சி மெல்ல அழைத்து போய் கோயிலில் தன்னோட சந்நிதிக்கு முன்னால் நிறுத்திட்டு மறைஞ்சிடுறான். இப்போ இனிமேல் நம்ம அவரை கிருஷ்ணசாமியை அபயாம்பிகை பட்டர் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அன்று முதல் அபயாம்பிகை பட்டர் தினமும் மயூரநாதர் கோயிலுக்கு போய் மயூரநாதரையும் அபயாம்பிகையும் தரிசித்து திரும்புறத வழக்கமாக வச்சுருக்காரு. ஒரு நாள் அபயாம்பிகை பட்டர் அம்பிகையை தரிசிச்சுட்டு அர்த்தசாம பூஜை வழிபாட்டை முடித்து திரும்பி வர்றாரு. இருளாக இருக்குது. கோபுர வாசலை தாண்டி வந்த பட்டருக்கு கால் இடறிடுது. வழி தாங்காமல் அம்மா அம்மா அப்படின்னு கத்திடுறார். அடுத்த வினாடியே அவரோட அழுகுரலை கேட்டு அண்ணன் கையில் ஒரு விளக்கோடு ஓடி வந்தான். அவளை கண்டதும் பட்டருக்கு வழி பறந்தே போயிடுச்சு. அம்பிகையே கூட வந்து கைவிளக்கால வழிகாட்டவும் செஞ்சான். தன் கண்ணீர் மல்லிய கண்களோட பட்டர் வீடு போய் சேர்ந்துறார். அன்றில் இருந்து ஒரு அதிசயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பட்டர் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு திரும்பும்போது ஆள் இல்லாமலேயே கைவிளக்கு மட்டும் பட்டருக்கு துணையாக வழிகாட்டி வருது. அந்தரத்தில் மிதந்து வர்ற அந்த அருள் வழி காட்டக்கூடிய அந்த விளக்கை கண்ட ஊரார்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. பட்டரோ அம்பிகையின் கருணையை நினைத்து உள்ளம் உருகி போகிறார். அப்படி இருக்கும் பொழுது அபயாம்பிகை அசரீரியா அழகாக பாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்கிறார். நான் உன்னோட குரலை கேட்டு உள்ளம் குளிர்வேன் பாடுன்னு கேட்டேனே. அப்போ பட்டர் சொல்கிறாரு, உன்னை பாட அடியேனுக்கு ஏதமா தகுதி? நான் கற்றவனும் அல்ல, கவி பாட தெரிந்தவனும் அல்ல, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பிகை அவர்கிட்ட, நீ பாடத் தொடங்க, உனக்கு பாட வரும் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறார். அப்புறம் என்ன, பட்டர் பாடத் தொடங்கினார். பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. 100 பாடல்கள். அபயாம்பிகை சதகம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. துன்பத்தை போக்கி வாழ்வியல் மகிழ்ச்சியை மலர செய்யக்கூடிய இந்த பாடல்கள் மயூரநாத அபயாம்பிகை சன்னதியில் கல்வெட்டில் பொறிச்சிக்கப்பட்டிருக்கு.
பரவச நிலையில் இருந்த பட்டர் பாடி முடித்ததும் தன் நிலையை மறந்துடுறார். அவரோட நிலையே மாறி போயிடுச்சு. பக்தியின் உச்சமான தியானத்தில் ஆழ்ந்த சமாதி நிலைக்கு போய் அடைஞ்சிடுறார். சமாதினா என்ன, இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. உலகத்தில் என்ன இடர் வந்தாலும் வருந்தாமலும் இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்காமலும் அந்த இறைவனுக்கு சமானமாக நிலையில் சமாதி நிலையில் இருந்துடுறாரு இந்த பட்டர். அவருடைய நிலையை கண்ட ஊரார்கள்லாம் அவருக்கு ஏதமோ ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சி ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சா சரியாக போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இவர் அதுக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கார். ஆனாலும் அவருக்கு பார்க்குறதெல்லாம் அம்பிகையின் வடிவமாக பார்க்குறாரு, காதில் கேட்குறதெல்லாம் அம்பிகையின் குரலாக கேட்குறாரு. அந்த மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் அவர் மனைவியையும் அம்பிகையாக நினச்சே வழிபாடு பண்ணுறார். ஊராரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மேலே அவதூறு பேசுகிறாங்க. மனைவியை பூஜை செய்கிறாராம், மந்திர தந்திர மாயமெல்லாம் செய்கிறாராம், ஒழுக்கம் இல்லாமல் மது மாமிசம் கூட உங்குறாரு, ஒழுக்கம் கெட்டவர் அப்படின்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பட்டரை பற்றி புகார் போகுது. இந்த அவதூறு பட்டரின் காதுகளுக்கு எட்டியது. மனமுடைஞ்சு போயிடுறார். அம்மாட்ட போய் புலம்புறார். என்ன அவதூறு பேசுவோர் வாயும் நாவும் அடைத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி முறையிடுறார். வதவந்தி சொன்னவங்க வாயெல்லாம் அடைச்சி போயிடும். ஒரு நாள் அர்த்தஜாம பூஜை முடித்து அம்பிகைக்கு அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை நெற்றியில் அணிந்து கொண்டு அப்படியே ஜோதியில் ஐக்கியமாகிறார். அந்த அம்பிகையின் திருவடியிலேயே ஜோதி வடிவில் கலந்துடுறாரு அப்படின்னு சொல்லி அபயாம்பிகை சதகம் என்ற 100 பாடலை எழுதின அபயாம்பிகை பட்டர் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணசாமி ஐயர் அவரை பற்றி பார்த்தோம். திருச்சிற்றம்பலம்.